நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, இருவர் உயிரிழப்பு, 3500 பேர் பாதிப்பு. காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் தரவே முடியாது, புதியன பெரமுன திட்டவட்டம். 17 வருடங்கள் கடந்தும் தமிழர்களுக்கு நீதியும் தீர்வும் இன்னமும் கிடைக்கவில்லை. கோடீஸ்வரன். இலங்கையில் பேருந்துகளில் பயணிப்போருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிதி பரிமாற்ற மோசடி, விசாரணை நடத்த கோரிக்கை. தமிழ் மக்கள் மீதான படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஸ்ரீநாத். மன்னார் கட்டுக்கரை திட்ட மேலாண்மை குழுவின் கட்டமைப்பை கலைக்க தீர்மானம். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட யாரும் தப்பிக்க முடியாது, கந்தசுவாமி பிரபு திட்டவட்டம். கிழக்கு மாகாண போர்வீரர் விழா அனுஷ்டிப்பு. இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும் இந்திய கடற்படை கப்பல். தொடர்புடைய விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 7 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோர்லைப்பற்று தெற்கு பிரதேச செயலக பிரிவில் சீரற்ற வானிலை காரணமாக ஒரு மரணம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் ஜாலில் இளைஞர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். மேலும் 7 மாவட்டங்களில் உள்ள 35 பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதோடு 489 குடும்பங்களைச் சேர்ந்த 1300 நபர்கள் 8 பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 88 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அதிகபட்சமாக புத்தளம் மாவட்டத்தில் மட்டும் 474 குடும்பங்களைச் சேர்ந்த 1264 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர கொத்மலை பகுதியில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக கொத்மலை கம்பளை பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னர் மண் சரிவு ஏற்பட்டு வீதி சேதமடைந்த பரகம்பன பகுதியில் தற்போது பெய்து வரும் மழையினால் மீண்டும் மண் சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதனை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த வீதியூடான போக்குவரத்தை தவிர்த்து மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் குறித்து சகல தரப்பினருடன் வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளோம். ஆனால் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை தவிர்த்து ஏனைய அதிகார பெயர்களிலேயே நமக்கு உடன்பாடு உண்டு என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என்பதில் எமது கட்சி உறுதியாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வடக்கு கிழக்கில் தோல்வி உறுதி என தெரிந்தும் தமிழ் மக்களுக்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்க தேர்தலை நடத்தினார். 2017 ஆண்டு எல்லை நிர்ணய அறிக்கை ஊடாக மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி பிற்போட்ட மைத்திரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜேவிபியும் ஒத்துழைப்பு வழங்கியது. அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தின்படி காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்வது நாட்டில் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்தும். எனவே இவ்விரு அதிகாரங்களை தவிர்த்து ஏனையவற்றை சகல மாகாணங்களுக்கும் பகிர்வதில் எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. தேர்தல் முறைமை குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற விசேட செயற்குழு நிர்ணயிக்கப்பட்ட 3 மாத காலத்துக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இல்லை. மாகாண சபை தேர்தலினூடாக மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே தமது கட்சியின் இறுதி நிலைப்பாடு ஆகும் என சாகர காரியவசம் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் மனித பேரவள மரக்கறி 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் நாங்கள் சர்வதேசத்துடன் வேண்டி நிற்பது என்னவென்றால் தமிழர்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை. அது கிடைக்க வேண்டும் என்பதற்கான உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை நமது நீண்டகால போராட்டம் என பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் தெரிவித்தார். தமிழின அழைப்பின் அடையாளமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை காரைதீவில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் பாஸ்கரின் ஏற்பாட்டில் பிரதேச சபைக்கு முன்பாக உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. முன்னதாக இகச்சுடர் ஏற்றப்பட்டு மௌன ஆத்மார்த்த அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், தவிசாளர்களான ரூபசாந்தன் மற்றும் தர்மதாச, இலங்கை தமிழரசு கட்சியின் காரைதீவு கிளை செயலாளர் கதில் செல்வப்பிரகாஷ், கட்சியின் இளைஞரணி துணைச் செயலாளர் சட்டத்திரணி நிதான்சன், சபை உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அங்கு பாராளுமன்ற உறுப்பினர் உரையாற்றுகையில் முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை நடந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் எங்களது மனதிலிருந்து இந்த கவலைகள் வடுக்கள் மாறப்போவதில்லை. தமிழின படுகொலையானது திட்டமிடப்பட்ட வகையில் இலங்கை அரசாங்கத்தின் சர்வதேச நாடுகளின் பக்க துணையாகவும் நின்று செயற்படுத்தப்பட்டதை நாங்கள் என்று மறக்கப் போவதில்லை.
எந்த நோக்கத்துக்காக இந்த மக்கள் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தார்களோ அந்த நோக்கத்தை அடைகின்றவர்களாக, அந்த நோக்கத்தை பெறுகின்றவர்களாக நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் வித்தாகி இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான போராளிகள் இந்த மண்ணிலே உயிர் நீத்திருக்கிறார்கள். அவர்களது எண்ணத்தையும் சிந்தனைகளையும் சுமந்தவர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சர்வதேசத்திடம் நாங்கள் வேண்டி நிற்பது, மீண்டும் நாங்கள் வேண்டி நிற்பது, தமிழர்களுக்கான அந்த சுயநிர்ணய உரிமை கிடைக்க வேண்டும், தமிழர்களை ஆள வேண்டும் என்கின்ற அந்த ஒரே ஒரு தேவைப்பாட்டைத்தான் நாங்கள் சர்வதேசத்திடம் முன்வைக்கின்ற ஒரே கோரிக்கையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் என தெரிவித்தார். பேருந்துகளில் பயணம் செய்யும் போது அறிமுகமில்லாத நபர்கள் வழங்கும் உணவு பண்டங்களை உட்கொள்வதில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என போலீசாரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பலாங்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிமன்ற அதிகாரி ஒருவர் இது தொடர்பில் இக்கட்டான நிலை ஒன்றுக்கு முகம் கொடுத்துள்ளார். தற்போது தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் இவர் இனி பணி நிமித்தம் பொருளைக்கு சென்றுவிட்டு இரவு பேருந்து மூலம் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. பேருந்தில் இவருக்கு அருகில் அமர்ந்திருந்த நடுத்தர வயதுடைய நபர் ஒருவர் இவருடன் சிநேகபூர்வமாக நட்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். சிறிது நேரத்தின் பின் அந்த நபர் பிஸ்கட் பேக்கெட் ஒன்றை எடுத்து இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு கொடுத்துள்ளார். அதனை வாங்கி உட்கொண்டவருக்கு அதன் பின் என்ன நடந்தது என தெரியவில்லை. 5 நாட்களுக்கு பின்னர் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் சுயநினைவுக்கு வந்துள்ளார். எனினும் அந்த நேரத்தில் அவர் அணிந்திருந்த நகைகள் மற்றும் பணம் அனைத்தும் திருடப்பட்டிருந்தன. வைத்தியசாலையில் எனது கணவரை பார்த்தபோது அவர் ஒரு பிணம் போல் குழாய்கள் பொருத்தப்பட்ட நிலையில் கிடந்தார் என பாதிக்கப்பட்ட அதிகாரியின் மனைவி தெரிவித்தார். 5 நாட்களின் பின்னரே அவரை வீட்டுக்கு அழைத்து வந்தோம். ஆனால் இன்னமும் அவருக்கு சரியான சுயநினைவு திரும்பவில்லை. உடல் வலியால் அவதிப்படுகிறார். கணவர் அணிந்திருந்த சுமார் 5 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய மோதிரம் கொள்ளையிடப்பட்டுள்ளது. தொலைபேசி மாத்திரம் எஞ்சி இருந்தது என அவரது மனைவி தெரிவித்துள்ளார். வைத்தியசாலை செலவுகள் மற்றும் மேலதிக பராமரிப்புக்காக ஏற்கனவே லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவாகியுள்ளது. இன்னமும் முழுமையாக குணமடையாததால் மேலதிக பாதிப்புகள் ஏதேனும் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் அந்த குடும்பம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதி பரிமாற்றம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் பாரிய தவறு குறித்து அரசாங்கம் உடனடி விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். விமான சேவை நிறுவனத்தின் சென்னை கிளை மற்றும் துபாய் தொடர்பான முகவர் நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவு தவறுதலாக வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். விமான நிறுவனத்தின் சென்னை கிளை மற்றும் துபாய் செயல்பாடுகளுடன் தொடர்புடைய கொடுப்பனவுகள் பிழையான காரணத்தினால் அபுதாபி இஸ்லாமிய வங்கியினால் உள்ள ஒரு கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இவ்வாறு தவறுதலாக அனுப்பப்பட்ட சுமார் 97,480 டிர்காம் நிதி பின்னர் அங்கிருந்து மற்றொரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிதி வேறு கணக்குக்கு மாற்றப்பட்டதன் காரணமாக அதனை மீண்டும் மீட்டெடுப்பதில் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து தமக்கு நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்த தயாசிறி ஜெயசேகர இந்த சம்பவம் குறித்து உண்மைகளை கண்டறிய அரசாங்கம் முறையான மற்றும் வெளிப்படையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்காடு நினைவேந்தல் வாரத்தில் தமிழின படுகொலையில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூரும் ஊர்தி பவனி நேற்று வவுனியாவை சென்றடைந்துள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்துக்கு முன்பாக ஆரம்பமான ஊர்திப்பவனி ஓமந்தை ஊடாக வவுனியா நகரை வந்தடைந்துள்ளது. இதன்போது வவுனியா தமிழதாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தமது அஞ்சலியை செலுத்தியதுடன் அதனைத் தொடர்ந்து மாநகர சபை வாயிலில் அமைந்துள்ள பொங்குதமிழ் தூவியில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றது. அத்துடன் நகர வீதியூடாக சென்ற ஊர்திப்பவனியை உணர்வெழுச்சியுடன் வரவேற்ற வவுனியா மக்கள் தமது அஞ்சலிகளை செலுத்தினார்கள். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் இந்த அரசிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். தமிழின படுகொலை வாரமான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 4வது நாளான நேற்று கொட்டும் மலையிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றது. கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு கல்லடி உப்போடை சிவானந்தா தேசிய பாடசாலை முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் கஞ்சி வழங்கலும் நடைபெற்றது. கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ கணேசலோகநாதன் குருக்கள் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் மற்றும் கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்காக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் விசேட பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் அவலத்தினை குறிக்கும் வகையிலான கஞ்சி வழங்கப்பட்டது. கொட்டும் மலையிலும் மக்கள் இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர், இன்னைக்கு எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவோ அனுஷ்டிப்போ இன்னைக்கு கல்லடியில் கிழக்கிழங்கை இந்து மதகுமார் ஒன்றியத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உண்மையிலே எங்களுடைய தமிழ் இனம் இன அழிப்பு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளை
கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்ட நாளை அடுத்த சந்ததிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் அதற்கு அப்பால் கொல்லப்பட்ட மக்களுக்காகவும் காணாமலாக்கப்பட்ட மக்களுக்காகவும் நீதி வேண்டி இந்த சர்வதேச சமூகத்திற்கும் இலங்கை அரசுக்கும் இந்த விடயம் காலங்காலமாக ஞாபகப்படுத்தப்பட்டு தமிழர் உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கி செய்த மக்களை நினைவு கூறுகின்ற அந்த மக்கள் அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே தங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் உயிர்களை அர்ப்பணித்த மக்களை நினைவு கூர்ந்து அடுத்த சந்ததிக்கு தங்களுடைய இனம் எவ்வாறு கடந்த காலங்களிலே கொல்லப்பட்டது என்ற செய்தியையும் இனப்படுகொலை என்ற செய்தியை சொல்லுகின்ற இந்த நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்டங்களிலே பல பிரதேசங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உணர்வுபூர்வமாக. அந்த அடிப்படையிலே உண்மையிலே நான் இந்த கிழக்கிழங்கை இந்து குருமார் மன்றத்துக்கும் கல்குடா பிரதேசத்துக்குரிய இந்து குருமார் ஒன்றியத்துக்கு நன்றி கூறுகின்றேன். உணர்வுபூர்வமாக தங்களுடைய சமய பணிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களின் தேசிய விடுதலைக்காக அவருடைய சேவையை பாராட்டுவதோடு உண்மையாக அவருடைய தன்னார்வ செயல்களுக்கு என்னுடைய அனுசரணையும் என்னுடைய ஒத்துழைப்பையும் வழங்கி அவரோடு பயணிப்பேன் என்ற உறுதிமொழியை கூறிக்கொண்டு தமிழ் மக்களுக்கான நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சர்வதேச சமூகத்திடனும் இந்த அரசுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இன்றைய தினம் கடந்த 2009ஆம் ஆண்டு எமது மக்கள் மிகவும் நிலைத்தனமாகவும் கொடூரமாகவும் படுகொலை செய்யப்பட்ட நாள் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேற்றல் வாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் எமது கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தினால் தொடர்ந்து அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்திலே நாங்கள் தொடர்ந்து எமது மக்கள் மிகவும் கொடூரமாகவும் நிலைச்சத்தனமாகவும் தமிழ் மக்கள் துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நாளை நினைவு கூர்ந்து எமது மக்களுக்கு நிரந்தரமான ஒரு நியாயமான தீர்வொன்று பெற்றுத்தர வேண்டும். உலக நாடுகள் அனைத்தும் இதிலே கரிசனை கொண்டு எம் மக்கள் பட்ட துன்ப துயரங்களில் இருந்து நாங்கள் மீள வேண்டும், அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி முள்ளிவாய்க்காலிலே படுகொலை செய்யப்பட்ட எமது மக்களின் ஆத்மா சாந்தி அடைய அனைவரும் இந்த வேளையிலே பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு மன்னார் மாவட்ட செயலகத்தின் கட்டுக்கரை குளத்தின் கீழ் சிறப்புக வேளாண்மை செய்கின்ற ஈவு வழங்குகின்ற செயல்பாடுகளில் இருக்கின்ற பிரச்சினைகள் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மூலம் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைவாக ஆராயும் விசேட கூட்டம் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், எஸ் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது பிரதேச செயலாளர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், கட்டுக்கரை குள விவசாய அமைப்புகள், திட்ட மேலாண்மை குழு போன்ற பிரதேச அதிகாரிகள் போன்றோர் கலந்து கொண்டனர். கடந்த பல வருடங்களாக இந்த வழங்குகின்ற விடயத்தில் சிறுபோக விவசாயிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக தொடர்ச்சியான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த வகையில் அவற்றை தீர்ப்பதற்கான காத்திரமான ஒரு கூட்டம் இடம்பெற்றது. இந்த வருடம் 32 ஏக்கர் விவசாய பூமி ஏலம் விடப்பட்டது. கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகை ஏலம் விடப்பட்டது. இந்த தொகை கடந்த காலங்களில் குறிப்பிட்ட சில அமைப்புகளால் தங்களுடைய தேவைகளுக்காக, நிர்வாக தேவைகளுக்காகவும் ஏனைய தேவைகளுக்காகவும் செலவிடப்பட்டதாக அவர்களால் கூறப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கல்வி அபிவிருத்தி நிதியம் என்கின்ற ஒரு நிதியத்துக்கு மாணவர்களுடைய குறைபாடுகளை தீர்ப்பதற்காக செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் பல்வேறுபட்ட குளறுபடிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொகை வழங்குவதில் பாரபட்சங்கள் சில இடங்களில் இடம்பெற்றுள்ளது. இதற்கு வருகின்ற வருடம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மற்றும் ஏனைய சம்பந்தமான திணைக்களங்கள் முழுமையாக ஒன்று கூடி பொருத்தமான ஏழை விவசாயிகளை பாதிக்காத வகையில் ஒரு காத்திரமான திட்டவரைவு ஒன்றை மேற்கொள்ள குறித்த கூட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் எதிர்வரும் வருடங்களில் முழுமையாக சீர் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அத்தோடு இங்கு கையாளப்பட்ட நிதிகளுக்கான சரியான கணக்கறிக்கைகள் போன்றவற்றை சமர்ப்பிப்பதற்கு உரிய தரப்பினரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, மன்னார் மாவட்ட குழுவின் விசேட கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு பருவ காலத்துக்கு
ஜோதபாவியின் கீழ் விவசாயிகளுக்கு வயல் நிலங்களை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. மன்னார் மாவட்டத்துக்கு மட்டுமேயான பிரத்யேக மேலாண்மை குழு ஒன்று கடந்த சில ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. ஏனைய மாவட்டங்களில் இவ்வாறான குழுக்கள் இல்லை. இந்த குழுவின் செயற்பாடுகளில் சில முறைகேடுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 5-6 ஆண்டுகளாக இந்த குழுவினூடாக சிறுபோக சாகுபடிக்காக நிலங்கள் ஒதுக்கப்பட்ட போது சில அதிகாரிகள் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் வருமானத்துக்காகவும் பெருமளவிலான வயல் நிலங்கள் சுமார் 25 தொடக்கம் 30 ஏக்கர் வரை அதிக விலைக்கு விற்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. ஒரு விவசாயிக்கு 13 ஏக்கர் நிலம் வழங்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை இருந்தும் நடைமுறையில் 1 அல்லது 2 அல்லது 3 ஏக்கர் மட்டுமே பயிரிடும் சிறு விவசாயிகளுக்கு சிறுபோகத்தில் தொடர்ச்சியாக நிலம் மறுக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த முறைகேடுகளை தவிர்க்கும் பொருட்டு 2026ஆம் ஆண்டு முதல் விவசாய அமைச்சின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்படும். 2021ஆம் ஆண்டு முதல் இந்த குழுவில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முறையான விசாரணை ஒன்றை நடத்த பாராளுமன்ற உறுப்பினர் சம்மதம் தெரிவித்துள்ளார். 2026 சிறுபோக நெல் கொள்முதலுக்காக திரைசேரியினால் பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போது நாட்டில் போதியளவு நெல் கையிருப்பில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண போர் வீரர்கள் விழா அம்பாறை கொண்டுவட்டுவான் ராணுவ போர் பயிற்சி கூடத்தில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் லால் ரத்னசிறி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பொது வரவேற்பு விழாவை தொடர்ந்து ஆளுநர் லால் ரத்னசிறியினால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் ஆளுநர் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையங்கள் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பிரதியமைச்சர் வசந்த பியதிச, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மஞ்சுளா ரத்நாயக்க, பிரியந்த விஜயரத்ன, அம்பாறை அரசாங்க முகவர் அனுபவ மங்கள விக்ரமராட்சி, கிழக்கு கட்டளை மேஜர் ஜெனரல் JSP பல்லே கும்புர, 24வது டிவிஷன் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் துலுவ பண்டார, இலங்கை கடற்படையின் கிழக்கு கட்டளை தளபதி PK வர்ணகுல சூரிய, கிழக்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வர்ண ஜெயசுந்தர, இலங்கை விமானப்படையின் உகான முகாமின் கட்டளை அதிகாரி குரூப் கேப்டன் PS அலெக்சாண்டர் மற்றும் அம்பாறை சிவில் பாதுகாப்பு படையின் கட்டளை அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கபில தர்மதாஸ் ஆகியோர் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையங்கள் வைத்து போர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.